ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு HK மாமிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நான் உங்கள் கூட என்னுடைய 21 டேஸ் பிரம்ம முகூர்த்த பூஜையோட நிறைவு நாளோட vlog தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த vlogல என்னோடய பூஜையோட ரூட்டீன் மட்டும் இல்லாமல் நான் எப்படி இந்த பூஜையை வந்து கம்ப்ளீட் பண்ணேன், என்னால் எப்படி கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது, எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணேன், எது எனக்கு உந்துதலாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி மார்னிங் வந்து 3:30க்கு என்னோடய டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப ஹாப்பிங்க மார்னிங். நான் ஏன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக 20 டேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேங்கிறது ஒரு ரீசனாக இருந்தாலும், இன்னொரு ரீசன் வந்து கண்டினியூஸாக எந்த தடையும் இல்லாமல் நம்மளை வந்து இந்த பூஜையை வந்து கம்ப்ளீட் பண்ண வச்சது கண்டிப்பாக வந்து கடவுள் அண்ட் யூனிவர்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறதுக்காகவே இந்த டேயை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப ஹாப்பி அண்ட் பிளெஸ்ஸிங்காக வந்து ஃபீல் பண்ணேன் மார்னிங்கே. யூஸ்வலாகவே நான் வந்து மார்னிங்கே எழும்புகிற ஹேபிட் தான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமே வந்து என்னோடய மாமியார் வந்து மார்னிங் 5-5:30க்கெலாம் எழும்பி சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க ஹஸ்பண்டுக்கு. ஸோ அந்த டைம்லேயே வந்து எழும்பிடுவேன். கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து நூன் ஷிஃப்ட் போயிட்டு இருந்தனால நான் ஒரு 10:30 அந்த போல் தான் எழும்புவேன். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து மார்னிங் அவங்க எழும்பி சமைக்கிறதுனால நானும் வந்து தூங்குறது கிடையாது. ஸோ நான் செகண்ட் ஷிஃப்ட்டு ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு எந்த ஷிஃப்ட்டு போயிட்டு இருந்தாலும் நான் வந்து மார்னிங்கே வந்து எழும்பிடுவேன். அவங்க கூடயும் வந்து வேலை பார்ப்பேன். அதனால் வந்து எனக்கு 5 மணி 5:30க்கெலாம் எழும்பி பழக்கம் ஆகிடுச்சு அப்போவே. அதுவும் வந்து குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் வந்து என்னோடய பசங்கள்லாம் வந்து எப்படின்னா சீக்கிரமாகவே தூங்கி மார்னிங் 4:30-5க்குலாம் எழும்புகிற ஹேபிட்டு சின்ன வயசுலேருந்தே. ரொம்ப பிறந்த டைம்லலாம் எப்படின்னா கொஞ்சம் நைட்டெல்லாம் கொஞ்சம் அழுதுடுவாங்க. மார்னிங் வந்து ஒரு 4:30-5 வந்து எழும்பிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த டே டைமில் வந்து தூங்குவாங்க. அதனால் வந்து மார்னிங் வந்து 4:30-4 மணி வந்து எனக்கு வந்து அது ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் வந்து அந்த டைம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. எப்போவுமே வந்து ஒரு 10:30 அந்த மாதிரி எழும்புறது பழக்கம். அதனால எனக்கு இந்த மாதிரி காலையில் எழும்பி குளிச்சுட்டு வேலை பார்க்குறது வந்து ஒரு பெரிய விஷயமாவே இல்லை. பட் என்னென்னா முன்னாடி வந்து என்னென்னா காலையில் எழும்பி வருவோம், கடகடன்னு வந்து சமையல் பண்ணுறதுக்கே வந்து டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ குளிக்கணும், சாமி கும்பிடணும், அந்த மாதிரி வந்து ஒரு உந்துதல் வந்து கிடையாது. பட் வந்து கல்யாணம்னா புதுசில் எங்கள் வீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க மார்னிங் எழும்பி குளிச்சுட்டு சமைக்கிறது விளக்கேற்றுறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த டைமில் வந்து நமக்கு அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்லையா. அதனால் வந்து நான் அதை வந்து ஒரு கேர் பண்ணிக்கல. நான் வந்து எழும்புவேன். பட் என்னென்னா நான் குளிச்சுட்டு வர மாட்டேன். ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்புற மாதிரி தான் நான் பார்த்துப்பேன். ஏன்னா வந்து நம்ம ஸ்வெட்டிங்கோடு இருந்துட்டு ஆஃபீஸ் போகும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி பேட் வைப் கொடுக்கும் இல்லையா. அதனால் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து நான் வந்து ஆஃபீஸ் கிளம்புவேன். அந்த மாதிரி தான் இருந்தேன். பட் இப்போ வந்து குழந்தைங்களாம் வளர்ந்ததுக்கப்புறம் வந்து சரி லைஃப் வந்து நார்மலாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் வந்து குழந்தைங்க கொஞ்சம் வளரும்போது சரி நம்ம வந்து நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சும்மாவே இருக்கிறதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேர்ன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் அப்போவே வந்து என்னென்னா லேர்ன் பண்ணிக்கும் போதே வந்து என்னென்னா நம்ம குழந்தைங்க ஸ்கூல் 2 பசங்களும் ஸ்கூல் போகும்போது நம்ம கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னே வந்து என் மைண்டு வந்து செட் ஆகிடுச்சு. நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி வந்து நான் நினச்சிட்டே இருந்த விஷயங்கள் வந்து நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். அதே மாதிரி என் பாப்பா வந்து ஸ்கூல் போனதுக்கப்புறம் நான் என்னுடைய பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆரியாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி மெட்டீரியல் சேல் பண்ணுறதா இருக்கட்டும், டிசைன் ஏதாவது பண்ணி சேல் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு. கூடவே வந்து நம்ம கையில் வந்து யூடியூப் சேனலும் இருந்துச்சு. 2 இயர்ஸ் பேக்கே குக்கிங் சேனல் வச்சுருந்தேன். அது சரியாக ரன் ஆகாதனால நெக்ஸ்ட் வந்து விலாகுக்காகவும் நெக்ஸ்ட் இந்த மாதிரி கிளாஸஸ் வைஸாகவும் நான் வந்து வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். அதுவும் வந்து நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு. பட் கொஞ்சம் சேஞ்ச் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் எழும்பி குளிக்கிற ஹேபிட்டை வச்சுட்டேன். நான் பூஜையும் பண்ணுவேன். பட் என்னென்னா ஒரு நாள் எந்திரிப்பேன், இன்னொரு நாள் குழந்தைங்க நைட்டே தூங்க மாட்டாங்க. அந்த டைமில் வந்து என்னால் வந்து எழும்ப முடியாது. ஸோ அப்படி வந்து போயிட்டே இருக்கும்போது எனக்கு இந்த பூஜையை பண்ணுறதுக்கு உந்துதலாக இருந்தது வந்து யூடியூப் தான் சொல்லுவேன். நான் நிறைய சிஸ்டரோடைய வீடியோ பார்த்துருக்கேன். நான் அழகாக எந்திரிச்சு பூஜைலாம் பண்ணுவாங்க. ஏன் அவங்களால முடியும் போது ஏன் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து என்னுடைய பீரியட் முடிஞ்சு 7th டே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் எப்போவுமே எனக்கு 5 நாள் வந்து நான் சாமி ரூம் பக்கத்துலேயே வர மாட்டேன். 6வது நாள் போல் வந்து நான் பூஜை சாமெல்லாம் விளக்கிட்டு பூஜை பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ இது வந்து நம்ம பிரம்ம முகூர்த்தம் ஸ்டார்ட் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு 7வது நாள்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டேன். பட் எப்படின்னா எனக்கு வந்து பீரியட் வந்து 28 சைக்கிள் தான். இப்போ வந்து இந்த 21ல் வந்து எனக்கு பீரியட் வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு 21ல் வராது. அதுக்கு முந்தின ஒரு 3 டேஸ் பிஃபோராகவே வந்துடும். ஸோ 15 டேஸ் கிராஸ் பண்ணும்போதே எனக்கு வந்து கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. இவ்வளோ நாள் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் இன்னும் கொஞ்சம் நாள் தான், இன்னும் ஒரு 4-5 நாள் தான், அதையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே வந்து என்னையும் அறியாமல் நான் வந்து கடவுள்கிட்ட கண்டிப்பாக நடக்கணும் இது அப்படிங்கிற பிரார்த்தனைக்கு வந்து நான் போயிட்டேன். ஏன்னா
இதுக்கு முன்னாடியில் நம்ம எந்த காலையில் பூஜை பண்ணாலும் நமக்குன்னு ஒரு மோட்டிவேஷன் வந்து இருக்காது. சும்மா எழும்பணும், சாமி கும்பிட்டோம், வேலை பார்த்தோம், அந்த மாதிரியே லைஃப் போயிட்டு இருந்தது. பட் இப்போ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு உந்துதலாக இருந்தது கண்டிப்பாக இந்த யூடியூப் தான். ஸோ நம்ம யூடியூப்பில் வீடியோவும் போட ஆரம்பிச்சிட்டோம். நிறைய சிஸ்டரோட வீடியோவும் நம்ம பார்க்குறோம், அவ்வளோ அழகாக பூஜை பண்ணுறாங்க. கண்டிப்பாக நம்மளாலையும் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதல் மாதிரியும் ஆயிடுச்சு. பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோரிக்கை அந்த மாதிரி நம்ம கடவுள்கிட்ட வச்சுட்டு தான் எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அது மாதிரி எனக்கும் இருந்துச்சு. பட் இந்த 21 டேஸில் நடந்துருச்சா அப்படின்னா கண்டிப்பாக வந்து இல்லை. அதுக்கான முயற்சிகள் வந்து நான் நிறையா பண்ணணும். ஏன்னா வந்து நான் 21 டேஸில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கலை. கண்டிப்பாக வந்து ஒரு நிறைய விஷ் வந்து இருந்துச்சு. பட் என்னென்னா நிறைய பேருக்கு வந்து 21 டேஸில் முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக அது நடந்திருக்கலாம். ஏன்னா வந்து அவங்களுடைய கிரகநிலைகள் அப்படி இருக்கும். பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணால் அந்த விஷ் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு நடக்கும். அந்த மாதிரி அவங்க ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும். அதே மாதிரி வெத்தலை தீபம் நிறைய சிஸ்டர்ஸ் போடுவாங்க. பட் நடக்கிறது வந்து கொஞ்சம் பேருக்கு தான். ஏன்னா அவங்க வந்து வெத்தலை தீபம் போட்டால் அது நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு பரிகாரம் இருந்துச்சு, அவங்க கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். அது மாதிரி தான் எனக்கும் வந்து இந்த டைமில் வந்து லைஃப் சேஞ்ச் ஆகிருக்கு. பட் என்னென்னா என்னோட விஷ் கம்ப்ளீட் பண்ணுறது இந்த 21 டேஸில் வந்து கண்டிப்பாக வந்து முடியல. பட் இன்னும் வந்து அதுக்கு நிறைய டைம் இருக்குது. நிறைய வந்து என்னோடய எஃபர்ட் போடணும். என்னுடைய முயற்சிகளை போட்டால் தான் வந்து எனக்கு எப்போவுமே வந்து அது நடக்கும், சக்ஸஸ் ஆகும். ஈஸியாக வந்து எனக்கு எப்பவுமே வந்து என் லைஃப்பில் வந்து எதுவுமே ஈஸியாக கிடச்சிடாது. அந்த மாதிரி நான் நிறைய வந்து முயற்சிகளையும் என்னுடைய வந்து உழைப்பையும் அதில் போட்டால் தான் அதில் நான் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். அதே மாதிரி அந்த மாதிரி நம்ம கிடைக்கிறது தான் வந்து நமக்கு வந்து வேல்யூவும் அதிகமாக இருக்கும்னு என்னோட நம்பிக்கை. அதனால வந்து நான் இந்த மாதிரி எனக்கு கம்ப்ளீட் ஆகலை அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன். பட் வந்து என்னது எனக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னா காலையிலே எழும்பி நம்ம பூஜை பண்ணி அதுக்கான வேலைகள் எல்லாம் பொறுமையாக எல்லாம் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் எனக்கு கிடச்சிச்சு. கூடவே எனக்கு அது அறக்க மார்னிங் வந்து வேலை முடிக்கணும், கம்ப்ளீட் பண்ணணும் அந்த மைண்ட் செட் வந்து இல்லை. எல்லாமே பொறுமையாக நிம்மதியாக வேலையை பார்த்துட்டு பூஜை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு சாங்கும் கடவுள் சாங்கும் கேட்டுட்டு நம்ம வந்து பொறுமையாக வந்து வேலை பார்க்கும்போது மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து இதை நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு தான் தோணியிருக்கு. இடையில வந்து இப்போ ஒரு 7 டேஸ் வந்து கொஞ்சம் கேப் எடுத்துகிட்டு மறுபடியும் நான் கண்டினியூ பண்ணுவேன். இந்த மாதிரி பூஜைகளில் இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது நிறைய சிஸ்டருக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். நானும் நிறைய யூடியூப் சேனல் பார்த்து மோட்டிவேட் ஆகிருக்கேன். அது மாதிரி நம்மளுடைய பிரம்ம முகூர்த்த பூஜை பார்த்து யாராவது ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா அல்லது வீடியோ பார்க்குற ஏதாவது சிஸ்டர் வந்து உங்களுடைய பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய சிஸ்டர்ஸ்க்கு வந்து டவுட் இருக்கலாம் என்ன டைமிங் அப்படின்னு. மார்னிங் 3 மணிலேருந்து நம்ம 5:30 மணிக்குள்ளே வந்து பூஜையை அந்த பிரம்ம முகூர்த்தம் இருக்குது. பட் வந்து உங்களுக்கு எந்த டைமில் நீங்கள் குளிச்சு எடுத்து ரெடி ஆகிட்டு பூஜை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறீங்களோ அதுக்கேற்ற டைமில் நீங்கள் 5:30க்குள்ளே முடிச்சுக்கலாம். நிறைய சிஸ்டர் வந்து நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருக்கோம் 5 o'clock முன்னாடி முடிக்கணும் அப்படின்னு. 3லேருந்து 5 o'clock முன்னாடி முடிக்கணும்னு சொல்லுவாங்க. 3லேருந்து 5:30யும் சொல்லியிருக்காங்க. 3:30லேருந்து 5:30யும் சொல்லியிருக்காங்க. ஸோ டைமிங் வந்து 3லேருந்து 5:30க்குள்ளே நம்ம ரிலாக்ஸ்டாக பூஜையை பண்ணிக்கலாம். ஏன்னா மார்னிங் அதுக்குன்னு ஒரு டைம் நம்ம செட் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக அப்போவே டென்ஷன் ஆகிறது வந்து இல்லாமல் பொறுமையாக நம்மளால் எந்த டைமுக்கு முடிக்க முடியுதோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 20 டேஸில் வந்து நீங்கள் ஒரு 5 o'clock எழும்ப ஹேபிட் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் 4 o'clock 3 o'clock எழும்புறது உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். நானும் ரெகுலராக எழும்ப பழகிட்டனால எனக்கு இது வந்து ஒரு பெரிய கஷ்டமானது தெரியல. அது மாதிரி நைட்டும் வந்து நான் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வந்து சீக்கிரமாகவே தூங்கிடுவேன். 9 o'clockலாம் தூங்கிட்டனால எனக்கு மார்னிங் எழும்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அது மாதிரி நைட்டு வந்து நம்ம எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாலும் மார்னிங் நம்ம ரிலாக்ஸ்டாக வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். நைட்டு எல்லா வேலையும் பெண்டிங் போட்டுட்டு மார்னிங் அதை பார்க்கும்போது நமக்கு டென்ஷன் ஆகும். அந்த வேலைகளை முடிக்கவா இந்த வேலைகளை முடிக்கவான்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபியூஷன் ஆகி அதுவும் கொஞ்சம் டென்ஷன் ஆகும். நம்ம மார்னிங் பூஜை பண்ணுறதே நம்மளுடைய மைண்ட் செட்டுக்காகவும் நம்மளுடைய பீஸ்ஃபுல்லான லைஃபுக்காகவும் தான். அதனால பொறுமையாக உங்களுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணால் முந்தின நாளே அதுக்கான பிளானிங் வந்து கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி தான் இன்றைக்கி மார்னிங் நான் எழும்பி வந்துட்டு இன்றைக்கி வந்து அக்ஷய திருதியும் இருந்தனால நேற்று ஈவினிங்கே வந்து கொஞ்சம் பூஜைக்கான கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்கி வச்சுருந்தேன். பால், தயிர், நெக்ஸ்ட் வந்து துவரம் பருப்பு, உப்பு எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். அப்புறம் வீட்டில் இருந்த காயின் வச்சு நான் வந்து பூஜையை மார்னிங் வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி 21 டேஸ் கம்ப்ளீஷனுக்காகவும் நெக்ஸ்ட் வந்து அக்ஷய திருதிக்காகவும் பூஜையை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டேன். நெய்வேத்தியமாகவும் பால் பாயசம் வச்சாச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ரொம்ப பிளஸ்ஸிங்காகவும் இருந்துச்சு. முருகர்கிட்டையாக இருக்கட்டும், வராகி அம்மா கிட்டே இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி தேவி கிட்டையாக இருக்கட்டும், இந்த பூஜை நான் கம்ப்ளீட் பண்ணணும் கடவுளேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஒரு 2-3 நாளாகவே வந்து வேண்டிகிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து எப்போவுமே எனக்கு பீரியட் வந்து சீக்கிரம் வந்துடும்,
நான் சொன்னேன் இல்லையா. ஸோ எனக்கு அது வந்து வராமல் நான் வந்து பிளஸ்டாக வந்து இன்றைக்கி ஃபீல் பண்ணேன். ஸோ இதுக்கப்புறம் எப்போ வந்தாலும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இதை என்னடா இதை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லா பெண்களுக்கும் உள்ளது, இதெல்லாம் பேசக்கூடாத விஷயமே கிடையாது. ஸோ மார்னிங் வந்து பூஜையை முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக பொறுமையாக குழந்தைங்களுக்காக வெஜிடபிள்ஸ் பிரியாணி பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இந்த vlog உங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இதே மாதிரி நிறைய பாசிட்டிவ் வீடியோஸ் வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.